பக்தி ஒளி நேயர்களுக்கு வணக்கம். இப்ப நம்ம என்னன்னா, துலாம் ராசியில் நம்மளுடைய பிறப்பின் ரகசியம் என்னன்னு தெரிஞ்சா ஈஸியா இருக்கும். பொதுவா பார்த்தீங்கன்னா, துலா ராசிக்கு மகாபாரத கதாபாத்திரம் யார குடுத்துருக்கோம்னா, துச்சாதனனை குடுத்துருக்கோம். ஏன் துச்சாதனை அங்க குடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலபுருஷனின் 7ஆம் வீடு. 7ஆம் வீடு பார்த்தீங்கன்னா, பெண்ணினுடைய இந்த தீட்டு சார்ந்த விஷயங்கள் அங்க இருக்குது அப்படிங்கிற அர்த்தம். அந்த இடத்தில் அவர் பிறப்பெடுத்தால் அதுக்கு 8ஆம் வீடு, கரெக்டா 8ஆம் வீடு பார்த்தீங்கன்னா ரிஷபராசி. அது பெண்ணை அவமதித்தல் இடம். அங்க ராகு உச்சம். பார்த்தீங்கன்னா இந்த 2மே பார்த்தீங்கன்னா துச்சாதனுடைய தீய செயல்களுக்குடைய இது தெரியுது. ஒரு பெண் மாதவிடா விலக்கு சமயத்தில் அவளை இழுத்து ஒரு சபையில் துயில் உரிப்பது மிக தவறான ஒரு விஷயம். அவனுடைய மேன்மையான குணங்கள் நிறைய எதுவுமே சொல்லப்படலை. ஏன் ரீசன் என்னன்னா, காரணம் என்னன்னா, அவன் என்னன்னா பெண்ணின் உடைகளை களைவது மட்டுமல்லாமல் அவளுடைய வலிகள், அவன் மாதத்தில் 3 நாள் உள்ள வலிகளை அவன் பொருட்படுத்தாமல் பெண்ணுடைய சாபத்தை வாங்கியவன். அதாவது துச்சாதன, அதாவது 7ஆம் வீட்டில் நம்மளுடைய ராகு நட்சத்திரம் சுவாதி இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா அதுக்கு 8ஆம் வீட்டில் பார்த்தீங்கன்னா ராகு உச்சம் ஆகுது. அப்பங்கும்போது அந்த பெண்ணால் வரக்கூடிய சாபங்கள் அவன் பெறுகிறான்ங்கிறது இதில் இந்த இடம் துலாம் ராசிக்குள்ளது ரொம்ப நிர்ணயமாகிறது. பிறப்பின் ரகசியம் அங்கிறது துச்சாதன் பெண்ணினால் உருவாக்கக்கூடிய சாபத்தை உருவாக்கக்கூடிய இடமாக இந்த துலாம் ராசி இருக்கிறது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு தீட்டு உள்ள பெண்ணை நம்ம அவமதிக்க கூடாது. பொதுவா நம்ம பாத்தீங்கன்னா துலா ராசிக்காரர்கள் பெண் தீட்டு வரும்போது அது ஒரு பிரச்சனையாவே மாறும். அதனால நம்ம வீட்டு பெண்களை தீட்டு உள்ள பெண்கள், அதாவது தீட்டு உள்ள பெண்கள் அந்த 3 நாள் மாத விளக்கு சமயங்களில் அந்த பெண்களை நம்ம மதிக்க கற்றுக்கொள்ளணும். உடைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். பொதுவாக சுக்கிரன்கிறது உடை, அலங்காரம் இதெல்லாம் குறிப்பதாக இருக்கும். அது துலாம் ராசியில் உள்ளது உடைகளை குறிப்பதாக இருக்கும். இங்க உடைகளை தான் அவன் இழுத்து அந்த மாதவிலக்கு சமயத்தில் பண்ணி இருக்கிறதுனால இந்த துலாம் ராசிக்காரர்கள் உடை சார்ந்த விஷயத்தில் நிறைய அவமானப்படுவார்கள். அது அப்படிங்கிருக்கலாம். அப்புறம் மாதவிலக்கு சமயங்களிலும் நிறைய கஷ்டங்கள் அனுபவிப்பாங்க, வலிகள் நிறைய வாங்குவாங்க அப்படின்னு அர்த்தம். பெண்களாக இருந்தால், ஆண்களாக இருந்தால் இந்த மாதவிலக்கு சமயங்களில் பெண்களை அவமானப்படுத்துதல், பெண்கள் கிட்ட இருந்து சாபங்கள் வாங்குதல் இதெல்லாம் நடக்கும். இந்த சமயங்களில் நீங்க என்ன பண்ணணும்னா ஒதுங்கி இருக்கணும். அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறது மிக சிறந்த பலனை தரும். அதே போல் குழந்தை உண்டாயிருக்க பெண்ணையும் அதுவும் நம்மளுக்கு மாதவிடாய் இது ஸ்டோர் ஆகுற மாதிரி இருக்கிற இடம், பிளாக் ஆன மாதிரி இருக்கும். அந்த சமயமும் அந்த மாதவிடாய்க்கும் பெண்ணுக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. அந்த மாதிரி பெண்கள் தான் உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு பிரச்சனைகள் உருவாகும். அதனால அந்த மாதிரி பெண்களை நீங்க துன்புறுத்துறோ, தவறான வார்த்தைகள் பேசுவதோ, குழந்தை உண்டான பெண்கள் நம்ம உண்டாயிருக்கானே தெரியாது, ஆனா தெரியாம அவங்கள பத்தி நம்ம ஏதோ தவறா பேசியிருப்போம். இந்த மாதிரி பெண்கள் தவறான தப்பு வழி போயிற பெண்களை தப்பா பேசுறது, அதாவது தப்பு வழி போற பெண்கள் விதியின் வசத்தால் அவங்க போவாங்க, கர்மா பயனால் போறாங்க. இது நம்ம அவங்கள நம்ம தவறா என்னைக்குமே பேசக்கூடாது. ஆனா துலாம் ராசிக்காரர்கள் தவறான பெண்கள் வழியில் போற பெண்களை சுட்டி காட்டுதல், ஆண்கள் தவறான பெண்களை தவறாக பயன்படுத்துதல், இதெல்லாம் அந்த துலாம் ராசிக்குள்ளதுல நடக்கும். அதனால இந்த ராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ரொம்ப, ஏன்னா இவங்களுக்கு 11ஆம் வீட்டுக்குள்ளது நீச்சமாக இருக்கிறது. அதே போல் ரொம்ப, அதாவது நம்ம வார்த்தைகள் அன்பு மொழியே வராது துலாம் ராசிக்காரர்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு ஆக்ரோசத்தன்மை, ஏன்னா துச்சாதனுடைய இடம் இல்லையா அது, அதனால ஆக்ரோசத்தன்மை அதிகமாக இருப்பீங்க. அங்க சுக்கிரன்கிறது புடவை மட்டும் இல்ல, பொன் பொருள் காசுகளையும் குறிப்பதாக இருக்கும். பணம் சார்ந்த விஷயத்துல உங்களுக்கு ரொம்ப கோபங்கள் வரும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். பொதுவாக இந்த இடத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம அந்த கழித்தல் அப்படிம்பாங்க இல்லையா, கழித்து போடுதல், போற வழியில கழிச்சு போடுவாங்க இல்லையா, அதனால கூட உங்களுக்கு நெகட்டிவ் வரும். அதனால அந்த இடத்துக்குள்ளது ராகுடைய விஷயங்கள் எல்லாமே பொதுவாக முஸ்லிம்களுடைய இதெல்லாம் உங்களுக்கு ஆப்போசிட்டா நிக்கிற மாதிரி இருக்கும். அதனால இந்த இடத்துக்குள்ளவங்க சாபமாக இருப்பீங்க. ஆனால் இந்த இடத்தை சுத்தி இருக்கிறவங்க ஃபுல்லா உங்களால நல்லா இருப்பாங்க. ஏன்னா நீங்க ஏவப்பட்ட அம்பு மட்டும்தான், ஏவுனது வேற ஒருத்தர்.
அதனால நீங்க மத்தவங்க சொல்ற கேட்டுட்டு நீங்க இந்த துலாம் ராசிக்காரர்கள் ஏதாவது செய்தீங்கன்னா அது தவறாக முடியும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. ஏன் மத்தவங்க அதாவது நீங்க போய் துச்சாதனன் போய் பாஞ்சாலியை போய் இழுத்துட்டு வரல, துரியோதனன் சொல்லி அப்புறம் எடுத்துட்டு போனீங்க. நீங்க துரியோதனன் மேல் மிகுந்த பாசம் உடையவர்கள். அதனால் உங்களுக்கு யாராச்சும் ரொம்ப பாசமா பழகிட்டாங்கன்னா அவங்களுக்காக எதுனாலும் செய்வேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லது கெட்டது கூட தெரியாமல் அந்த வழிகளை போய் செஞ்சுட்டு வருவீங்க. அதனுடைய சாபத்தையும் வாங்குவீங்க. அதனால் உங்களுக்கு உயிர் ஆபத்துகள், ரத்தத்தினால் பிரச்சனைகள் உருவாகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதனால பாத்தீங்கன்னா பெண், அதாவது தலைவெறி கோலம், தலைக்கு தலைக்கு குளிச்சுட்டு அப்படி கிளிப்பு போட்டிருப்பா, அந்த மாதிரி பெண்களிடம், அதுக்கப்புறம் மாதவிடாய் பெண்களிடம், குழந்தை உண்டான பெண்களிடம் கொஞ்சம் கவனமாக பழகணும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த பெண்களிடம் கவனமாக பழகணும் அப்படிங்கிறது அர்த்தம். உங்களுக்கு தாயுடைய சப்போர்ட் அதிகமாக இருக்கும். அதனால தாயுடைய சப்போர்ட், செல்லம், இது எல்லாத்தையும் வச்சு நீங்க நிறைய தவறுகள் செய்வதற்கு இதா இருக்கும். அதனால துலாம் ராசிக்காரர்கள் ஒவ்வொன்றுமே நீங்க கவனமாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். பெண்கள் விஷயத்தில், அதுவும் இளம் பெண்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் உடல் உறவிலும் சரி, தீட்டு, இந்த மாதிரி சமயங்களில் நீங்க அந்த பெண்களிடம் தவறான பெயர்களை வாங்காதீங்க. தவறான பெண்களிடம் நட்பு இருந்தாலும் அதை அசுத்தப்படுத்தாதீர்கள். அவங்களை கொச்சைப்படுத்தி எந்த வார்த்தையும் பேசாதீங்க. அது ஃபுல்லாவே உங்களுடைய ரத்தத்தில் குறைபாடுகள் ஏற்படும், உங்க வயிற்றில் குறைபாடுகள் ஏற்படும். இதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க. ஏன்னா ரத்த குறைபாடுகள் ரொம்ப 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 இதா இருக்கும். அதனால இந்த மாதவிடாய் சமயம் உள்ள பெண்களும் சரி, ரத்தம் சார்ந்து உள்ள பெண்களை நீங்க எதுக்கார்ந்து கொண்டும் துன்படுத்தாதீங்க அப்படிங்கறதுதான் இது பிறப்பின் ரகசியத்துடைய முக்கிய விளிம்பே. பொதுவாக இங்க பாத்தீங்கன்னா கணவன் மனைவி உறவுகள் சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியமானது. அதுவும் உங்களுக்கு அந்த உறவுக்குள்ளதையும் நீங்க ரொம்ப சிறப்பா எடுக்க மாட்டீங்க. பொதுவா இதை நீங்க பப்ளிக் படுத்தி கொடுக்கறது, எல்லாரும் வெட்டு வெளிச்சமா ஆக்குறது, அதை பத்திய திங்கிங் நிறைய மண்டையில போட்டுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள், காமம் சார்ந்த விஷயங்கள் அதிகமாக மண்டையில ஏறுறது, இதெல்லாம் இந்த துளாராசிக்காரர்களுக்கு இருக்கும். அதெல்லாம் விட்டு வெளியே வந்தீங்கன்னா தான் நீங்க சிறப்பாக வாழ்க்கையை வாழ முடியும். அதனால துலாம் ராசிக்காரர்கள் ஒவ்வொரு விஷயமும், நீங்க காமம் சார்ந்த விஷயம்னாலும் சரி, கணவன் மனைவி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இது ஃபுல்லாவே அதாவது இடுப்புக்கு கீழே உள்ள பாகங்களை குறிப்பதாக இருக்குது. உங்களுடைய பிறப்பின் ரகசியம் எல்லாமே இடுப்புக்கு கீழே உள்ள பாகங்களை குறிப்பதாக இருக்குது. அதனால்தான் துச்சாதனன் தொடையை கிழித்து கொள்வான் அப்படிங்கிற ஒரு சாபத்தை வாங்கினா அப்படிங்கிறது. அதனாலதான் கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கணும். நம்மளுடைய பெண்கள் விஷயத்தில், அந்த ரத்தம் சார்ந்த பெண்கள் உள்ள விஷயங்களில் கவனமாக கையாண்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில் சிறப்பான மாற்றங்கள் கிடைக்கும். சரி, இதுல நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இதுல வழிபட வேண்டிய தெய்வங்கள் நம்ம பாத்தீங்கன்னா இந்த சொல்லுவாங்களே காமயோகினி அப்படி சொல்லிட்டு வட மாநில ஒரு வழிபாடு இருக்கு இல்லையா, அந்த வழிபாடு, சோழி வழிபாடு, இந்த சோழி வழிபாடு, காமயோகினி வழிபாடு, இதெல்லாம் நீங்க பண்ணும்போது, துர்கா தேவி வழிபாடு, இதெல்லாம் பண்ணும்போது உங்க வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரக்கூடியதாக இருக்கும். அதனால இந்த வழிபாடுகளையும் கரெக்டா எடுத்து பண்ணிட்டு உங்க வீட்டு பெண் மாதவிடாய் சமயத்தில் அவளுக்கு வேண்டிய உதவிகளும் நன்மைகளும் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும், இந்த பிறப்பின் ரகசியம், எதுக்காக பிறந்து எதுக்கு இந்த பாடுபடுறோங்கிறது ரகசியத்தை உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, இது உங்களுக்கு சுலபமாக இந்த இடத்துல இருந்து நீங்க மீண்டு வரலாம் அப்படிங்கறதா முக்கியமானது. ஆனா இதை மீண்டு வெளியே வரணும். கோபங்களுடைய அளவை குறைக்கணும், பேச்சில் உஷ்ணத்தை குறைக்கணும், மனைவியை நேசிக்க கற்கணும். பெண்களாக இருந்தால் உங்கள் தோழிகளை நல்லா நேசிங்க, தோழிகளை பற்றி அவதூறுகள் பரப்பாதீங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான வாழ்க்கை சிறப்பான முறையில் நடக்கும். இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம வாழ்க்கையில் மாற்றங்கள் நிறைய கொடுக்கும். இது நம்மளுக்குள்ள பிறப்பின் ரகசியம் இதுதான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா, அந்த ரகசியத்தின்படி நம்ம வாழ்ந்தோம்னா வாழ்க்கையில் பல வெற்றிகள் உங்களை வந்தடையும். நன்றி, வணக்கம்.